அனைவருக்கும் வணக்கம். 2/6/2026 வைகாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி இரவு 7 மணி 1 நிமிடம் வரை துவிதியை, பின் திருதியை. நட்சத்திரம் இரவு 10 மணி 6 நிமிடம் வரை மூலம், பின் பூராடம். வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5 மணி 56 நிமிடம், மறைவு 6 மணி 33 நிமிடம். ராகு காலம் மதியம் 3 மணி 24 நிமிடம் முதல் 4 மணி 59 நிமிடம். யமகண்டம் காலை 9 மணி 6 நிமிடம் முதல் 10 மணி 40 நிமிடம். குளிகை மதியம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 49 நிமிடம். நல்ல நேரம் காலை 8 முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று சந்திரன் உங்களது ராசிக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு பாக்யோதயம் தரும் நாளாகும். கடந்த சில நாட்களாக இருந்த காரிய தடைகள், ஏன் நமக்கு மட்டுமே இப்படி நடக்கிறது என்ற சோர்வு இன்று முழுமையாக நீங்கும். நீண்ட தூர பயணங்கள், குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த பூர்வீக சொத்து சண்டைகள் சுமூகமாக முடிவுக்கு வரும். வெளிநாடு செல்ல விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வரும். அதிர்ஷ்ட ரீதியாக பணவரவு இருக்கும். நீண்ட நாள் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை காட்டும். மாணவர்கள் உயர்கல்விக்கான நுழைவுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவர். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு. பெரியோர்களின் ஆசிகளை பெற்று புதிய காரியங்களை தொடங்கவும். இன்று யாருக்கும் அலட்சியமாக வாக்குறுதி அளிக்க வேண்டாம். மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன். மனம் சற்றே அலைபாயும். இனம் புரியாத ஒரு பதற்றமும் கோபமும் அறலாம். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் செவி சாய்ப்பது நல்லது. இன்று உங்களை அறியாமலேயே பிறர் மீது எரிந்து விழ நேரிடலாம். எனவே அமைதி காப்பது மிக அவசியம். புதிய தொழில் ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்திட வேண்டாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் அதீத நிதானம் தேவை. அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்யும் எண்ணங்கள் தள்ளி போடவும். வாகனங்களை இயக்கும் போது வேகம் முற்றிலும் கூடாது. சிறிய அளவில் கை கால் அசதி அல்லது இரத்த அழுத்த மாறுபாடுகள் வரலாம். அன்றாட பணிகளை மட்டும் கவனியுங்கள். எதிலும் சைலண்டாக இருப்பது நல்லது. புதிய முதலீடுகள், கடன் வாங்குவது, கொடுப்பது மற்றும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். ரிஷபராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்கள் முகத்தில் ஒரு தனி வசீகரம் பிறக்கும். சுற்றி இருப்பவர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். கணவன் மனைவியிடையே ஈகோ பிரச்சனைகள் மறைந்து பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். குடும்பத்துடன் மாலை நேர பொழுதுபோக்குகள், ஓட்டல், உணவகங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். கூட்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். சில்லறை வர்த்தகத்தில் நல்ல லாபம் உண்டு. சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை புரிந்து கொள்வார்கள். கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையினருக்கு புதிய ப்ராஜெக்டுகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசி புதிய தொடர்புகளை உருவாக்குங்கள். துணையின் கடந்த கால தவறுகளை பேசி இன்றைய மகிழ்ச்சியை கெடுக்க வேண்டாம்.
மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகமும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் பிறக்கும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான திருப்பத்தை நோக்கி நகரும். உங்களை எப்பொழுதும் உரை கூறிக்கொண்டிருந்த உறவினர்கள் இன்று உங்கள் உதவியை நாடி வருவார்கள். அலுவலகத்தில் தேங்கி கிடந்த வேலைகள் திட்டமிட்டு முடிப்பீர்கள். உங்கள் திறமையைக் கண்டு பொறாமைப்பட்ட எதிரிகள் தானாகவே பின்வாங்குவர். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தீவிரமான கவனமும் படிப்பில் முன்னேற்றமும் இருக்கும். பழைய நாள்பட்ட நோய்களுக்கு நல்ல மருத்துவர் மூலம் தீர்வு கிடைக்கும். எனினும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. நிலுவையில் இருந்த வேலைகளை இன்று பட்டியலிட்டு முடித்து விடுவீர்கள். இன்று புதிய கடன்கள் வாங்க முயற்சிக்க வேண்டாம், அது சுமையாக மாறலாம். கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன். உங்கள் பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் துரிதமாக முடியும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலைவாய்ப்பு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த பெற்றோருக்கு இன்று நல்ல செய்தி வரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வாடகை அல்லது வருமானம் கைக்கு வந்து சேரும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். யூடியூப் போன்ற டிஜிட்டல் மீடியா கலைத்துறை மற்றும் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் தோன்றும். உங்களின் படைப்புகளுக்கு பாராட்டுகளும் புதிய சப்ஸ்கிரைபர் ஆடியன்ஸ் ஆதரவும் பெருகும். உங்களின் கிரியேட்டிவ் சிந்தனைகள் இன்று செயலில் காட்டுவீர்கள். சூதாட்டம், தேவையற்ற கிரிப்டோ அல்லது அதிக ரிஸ்க் உள்ள ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்க்கவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். உறவினர்கள் திடீரென வீட்டுக்கு வருவதால் செலவுகள் வந்தாலும் மகிழ்ச்சி நிலைக்கும். விவசாயம், பால் பண்ணை, நீர் சார்ந்த வியாபாரங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினருக்கு இன்று அசுர லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு குடும்பத்தாருடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். அமைதிக்காக இன்று வீட்டை தூய்மைப்படுத்துங்கள் அல்லது செடிகளுக்கு நீர் ஊற்றுங்கள். சொத்து வாங்கும் விஷயத்தில் அவசரப்பட்டு முன்பணம் கொடுக்க வேண்டாம், ஆவணங்களை சரிபார்க்கவும். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் கம்யூனிகேஷன் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சால் எதையும் சாதிப்பீர்கள். இளைய சகோதரிகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவர்களுக்கு இன்று உங்களால் ஒரு சுபகாரியம் தடையின்றி நடக்கும். சிறிய தூர பயணங்கள் மூலம் மனதிற்கு புதிய எனர்ஜி கிடைக்கும். விளம்பரம், மார்க்கெட்டிங் மற்றும் கமிஷன் ஏஜென்சி தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபம் உயரும். சமூக ஊடகங்களில் உங்களின் கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். புதிய ஐடியாக்களை மார்க்கெட்டிங் செய்ய இன்று மிகச் சிறந்த நாள். அண்டை வீட்டாருடன் தேவையற்ற வம்புகளில் தலையிட வேண்டாம். துலா ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். கடந்த 2 நாட்களாக உங்களை பாடாய்படுத்திய மன அழுத்தமும் தலைவலியும் இன்று மாயமாய் மறையும்.
முகத்தில் ஒரு புன்னகை குடியேறும். குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள், திருமணம், சீமந்தம் போன்றவை இன்று மீண்டும் தொடங்கி சுமூகமாக முடியும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் வசூலாகும். பேச்சில் இனிமை கூடுவதால் வாடிக்கையாளர்களை எளிதில் கவரலாம். வங்கி சேமிப்பு உயரும். சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய தொடங்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே கோச்சார சந்திரன் பயணிப்பதால் இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஒரு புது பொலிவு உண்டாகும். புதிய ஆடைகள், ஆபரணங்கள் அல்லது வாசனை திரவியங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சமூகத்தில் உங்களின் ஆளுமையும் கௌரவமும் கூடும். என்றாலும் சந்திரன் மனோகாரகன் என்பதால் சில நேரங்களில் தேவையற்ற கற்பனைகளும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகலாம். தொழிலில் நீங்களே முன்னின்று சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். மனதை ஒருநிலைப்படுத்த காலையில் 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய முதலீடு திட்டத்தையும் இன்று இறுதி செய்ய வேண்டாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களுக்கு பணவரவு இருந்தாலும் அதற்கு இணையான சுப செலவுகளும் காத்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீக காரியங்களுக்கு, தர்ம காரியங்களுக்கு செலவிடுவீர்கள். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வேலைப்பளு காரணமாக இரவு தூக்கம் சற்று பாதிக்கப்படலாம். கண் மற்றும் கால்களில் அசதி ஏற்படலாம். தூங்குவதற்கு முன் மொபைல் போன் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். மருத்துவ காப்பீடு அல்லது நீண்ட கால சேமிப்பு பணத்தை செலவிடுவீர்கள். ஆடம்பர பொருட்களை தவணை முறையில் வாங்குவதை தவிர்க்கவும். மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் நாளாக அமையும். மூத்த சகோதரர் அல்லது நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்த எதிர்பார்த்த பெரிய உதவி இன்று தடையின்றி கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று சாதகமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரத்தில் எதிர்பாரா திடீர் பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு அல்லது நிலுவைத் தொகை கைக்கு வர வாய்ப்புண்டு. நீண்ட நாள் ஆசை கனவுகள் நிறைவேறும். இன்று முக்கிய மனிதர்களை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை முன் வையுங்கள். நண்பர்களுடன் வெளியில் செல்லும் பொழுது நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்கவும். கும்பராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். இன்று உங்களின் முழு கவனமும் ஆற்றலும் உங்கள் தொழில் மற்றும் வேலையின் மீது இருக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் கௌரவம் உயரும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனத்தில் இருந்து நேர்காணல் அழைப்பு அல்லது பணி நியமன ஆணை வரும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் இன்று எளிதாக முடியும். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெற இன்று உங்களின் முழு திறமையை காட்டுங்கள். உங்களின் தொழில் ரகசியங்களை அல்லது அடுத்த கட்ட திட்டங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் கண்டும் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.